கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதி 1952 தொடங்கி இதுவரைக்கும் 8 முறை தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இடையில தொகுதி மறுசீரமைப்பின் போது நீக்கப்பட்ட இந்த தொகுதி மறுபடியும் 2008 தொடங்கப்பட்டுச்சு. இங்க காங்கிரஸ் 3 முறையும், திமுக 3 முறையும், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி மற்றும் சுயேச்சை தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. தொகுதியில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உடையார், வன்னியர் சமுதாயத்தினர் தான் இங்க வெற்றி தோல்வியா தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. இவர்களை தவிர பல்லர், பறையர், நாடார் மற்றும் இஸ்லாமியர்கள் பரவலா வசிக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடிக்கு தான் மறுபடியும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பேசப்படுது. அவரது பேச்சுகள் பலமுறை சர்ச்சையானாலும் ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தினாலும் கூட அவருக்கே வாய்ப்பு கிடைக்கும்னு பேசப்படுது. அதிமுகவுல கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு தொகுதியை விட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்துச்சுன்னா பாஜக சார்பில் ஏஜி சம்பத் போட்டியிடலாம். ஒருவேளை வயது மூப்பு காரணமா அவர் தவிர்த்தால் அந்த வாய்ப்பு மீண்டும் கலிவர்தனுக்கே கிடைக்கலாம். கடந்த தேர்தலில் பொன்முடி சுமார் 1,13,000 வாக்குகளை பெற்றிருந்தாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த கலிவர்தன் 51,000 வாக்குகளும், தேமுதிகவின் வெங்கடேசனுக்கு சுமார் 14,000 வாக்குகளும் கிடைச்சிருந்தது. வரும் தேர்தலில் பிற தொகுதிகளை போலவே இங்கேயும் தாவேக வாக்குகளை பிரிக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஆனா பொன்முடிக்கு எதிராக களமாட ஒரு வலிமையான வேட்பாளர் இல்லை அப்படின்றதுனாலேயே திருக்கோவிலூர் தொகுதியில திமுகவே முன்னிலையில இருக்காங்க.